ஹாய் குட்டீஸ், இது அத்தை சொல்லும் கதைகள். இன்றைக்கி நாம் என்ன கதையை பார்க்க போகிறோன்னா, அபாயகரமான தண்ணீர். அழகான ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு நரி ஆத்தோரமாக நடந்து போய்கிட்டு இருந்துச்சான். அப்போது திடீர்னு தடுமாறி அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துடுச்சான். ஆனால் எப்படியோ தடுமாறி ஆற்று தண்ணிக்குள்ளே இருந்து வெளியவும் வந்துருச்சான். அப்படி வெளியே வந்த நரி என்ன நினச்சிதுச்சுன்னா, இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தானது, மிகவும் அபாயகரமானது இந்த தண்ணி தான் அப்படின்னு நினச்சிதான். இனிமேல் இந்த தண்ணி பக்கமே தலையை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுச்சான். இன்னொரு நாள் நரி நல்லா வேட்டையாடி முடிச்சுட்டு ஒரு மரத்தடி நிழலில் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போது அங்கே வந்த ஒரு நண்டு நரியோட வாலை நறுக்குன்னு கடிச்சிருச்சான். வலி தாங்க முடியாத நரி அந்த நண்டை பிடிச்சி ஆற்று தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருச்சான். போட்டுட்டு நரி நண்டை பார்த்து என்ன சொல்லிச்சின்னு தெரியுமா? போய் தண்ணியில் விழுந்து சாகு அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் நண்டோ ஒரே சந்தோஷமாக ஒரே குஷியாக தண்ணிக்குள்ளே ஆட்டம் போட்டுச்சான். தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டே நரிக்கு நன்றியும் சொல்லிச்சான். என்னையா தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டதுக்கு ரொம்ப நன்றி நரியாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சான். நரிக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சான். என்னடா, நமக்கு ஆபத்தாக இருந்த இந்த தண்ணி நண்டுக்கு எப்படி சந்தோஷத்தை தருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போச்சான். அதாவது குட்டீஸ், ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயம் இன்னொரு ஆளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். அதனால் அவங்களாலேயே முடியலை, நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது. குட்டீஸ், நம்மளால் நிச்சயமாக முடியும். ஓகே குட்டீஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு கதையை ரெடி பண்ணிவிட்டு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.